யாருங்க? அவந்திகா மேடம் வீடு எங்க இருக்கு? அதோ அப்படி நேரா போய் ரைட்ல மேல போங்க. ரொம்ப நன்றி தம்பி. யார் வேணும்? அவந்திகா மேடம் இருக்காங்களா? அவந்திகாவா? ம். பாப்பா அவந்திகா மேடத்தோட தங்கச்சி. தங்கச்சியா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சரி வாங்க. அம்மா அவந்திகா அம்மா, ஆக்சிடென்ட்ல உங்க அப்பாவும் சித்தியும் 2 பேருமே செத்து போயிட்டாங்க. உங்க அப்பா தான் சாகும்போது எப்படியாவது உங்க தங்கச்சியை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி சொன்னார்மா. நீதாம்மா இவளை நல்லபடியா பார்த்துக்கணும்மா. சரி நான் வரேம்மா. உனக்கு சொந்தம்னு சொல்லி யாருமே இல்லைன்னு சொன்ன. ஓட்ட வந்திக்கா? இப்ப என்ன புதுசா தங்கச்சின்னு ஒருத்தி வந்திருக்க? உனக்கு நான் வேணுமா இல்ல உன் தங்கச்சி வேணுமா? நீயே முடிவு பண்ணு. நீ மௌனமா இருக்கிறத பார்த்தா உனக்கு உன் தங்கச்சி தான் முக்கியம்னு தோணுது. பாய். இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு. உன் பேர் என்னம்மா? அனிகா. அனிகாவா? எங்க இருந்து வந்திருக்கம்மா நீ? என்னம்மா சொல்லுமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு யாருமா? புதுசா இருக்கு. எங்க அப்பா பெத்து போட்ட தரித்திரம் இவ. சனி சனி மாதிரி என்ன வந்து பிடிச்சிருக்கு. ஏய் என்ன பாக்குற? போய் உன் வேலையை பாரு போ. சரிம்மா. ஐயோ போன் ஸ்விட்ச் ஆஃப் வருது. என் மேல இருக்க கோவத்துல போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான் போல இருக்கு. சமீர், நீ இல்லாம நான் எப்படி வாழுவேன்? சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அம்மா ஏமா என்னை விட்டுட்டு போயிட்டேன். ரொம்ப பசிக்குது.
எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? என்ன தின்னுக்கோ. உன்னை வச்சுக்கிட்டு முடியல. சாப்பாடு கிடையாது, ஒண்ணு கிடையாது. விஷத்தை குடி போ. முதல்ல எங்கிட்டு போ. கெட் அவுட். உயிர் எடுக்கிறா. ஏய் ஹனிகா, 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 என்னாச்சுன்னு தெரியலையே. ஹனிகா, என்னம்மா என்னாச்சு? குழந்தைக்கு ராத்திரி என்னம்மா? பசிக்குதுன்னு சொன்னா நான் எதுவுமே கொடுக்கல. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. என்னாச்சுன்னு சரிங்கம்மா. தெரியலையே. ஹனிகா, ஹனிகா, இந்தாங்கம்மா. ஹனிகா, பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம எவ்வளவு கொடூரமா நடந்துக்கிட்டேன். சாரிடா தங்கம். இப்போதுல இருந்து நீ என் தங்கச்சி இல்ல, என் உயிர். போலாமா? எப்பவும் நீ சிரிச்சுட்டே தான் இருக்கணும். உனக்கு எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். வாழ்க்கையில நாம் எதுலயே தோத்துட்டோம்னா அதை அனுபவமா எடுத்துக்கணும். அதே மாதிரி நாம ஜெயிக்கும் போது
அது சந்தோஷமா ஏத்துக்கணும். எஸ் ஆமா அக்கா. உன் ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்ற? முதல்ல போய் துணியெல்லாம் துவைச்சு போட்டுரு. அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் முடிச்சிரு. சரிங்கம்மா. எனக்கு நீட்டா இருந்தாதான் பிடிக்கும். அதனால கிளீனா வச்சுக்கோ வீட்டை. சரியா? சரிங்கம்மா. நான் ஒரு வேலையை வெளியில போறேன், வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ பவானி கூடயே இரு. நான் வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் உன் கூட வரேனே. பவானி அம்மா இவளை பாத்துக்கோ. சரியா? சரிங்கம்மா. ஹனிகா எழுந்துருமா, விடிஞ்சிருச்சுல்ல? அதுக்குள்ளேயுமா? கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு ப்ளீஸ் ப்ளீஸ். படுத்து தூங்குனது போதும், எழுந்துரு. எழுந்துரு, எழுந்துருமா. என்னக்கா? வா வா வா, சீக்கிரம் போய் குளி. போமா. வாங்கம்மா. பார்த்து வாங்க, பார்த்து இறங்கம்மா. ஜாக்கிரதை. உட்காருங்க. வண்டி எடுப்பா. உங்க பட்ஜெட் என்ன? பட்ஜெட் my budget is 2 to 3 crores. அப்படியா? அந்த ரேஞ்ச்ல கிடைக்குமா? பார்த்துடலாம் மேடம். உங்களுக்கு நல்ல வீடாவே காட்டுறேன். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணா வேற ப்ராப்பர்ட்டி காட்டுறேன். சிட்டிக்கு பக்கத்துல இருக்க மாதிரி காட்டுங்க. ஓகே? ஓ, கண்டிப்பா கிடைக்கும் மேடம். எந்த ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, பக்கத்திலே இருந்து சுத்தி காட்டுவா, அதுக்கு நான் பொறுப்பு. இல்லையாடா ராம்பாபு? சரியா சொன்னீங்க சார். ஆமா எங்களை மேடம். நம்புங்க மேடம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இவன் பார்த்துப்பான். ஓகே. மேடம், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் இங்கே தான் ராணி கெஸ்ட் ஹவுஸ்னு இருக்குல்ல, அங்க இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் மேடம். டேய், What happened? என்னடா எல்லாத்தையும் போட்டு கொடுத்து போல இருக்க? இங்க பாரு ராம்பாபு, நமக்கு தேவையில்லாம துட்டு மட்டும் தான். இந்த மாதிரி பணக்காரங்க வருவாங்க போயிருவாங்க, அவங்க நமக்கு தேவையே இல்ல. நமக்கு தேவையெல்லாம் துட்டு மட்டும் தான். புரியுதா? இந்த மேட்ரு ஏதோ அவங்களுக்கு தெரியக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. சரிங்க சார். வா. அது ஒண்ணு இல்ல மேடம், அந்த பில்டிங்ல இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால செத்து போயிட்டாங்க. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே பேய் பிசாசால தான் செத்து போயிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்கள் சொல்ற எதையுமே நீங்க காதுல போட்டுக்காதீங்க, அதை நம்பாதீங்க. அவங்க எல்லாம் மூட நம்பிக்கையில ஊறி போனவங்க. நான் சொல்றதை நம்புங்க, என் மேல நம்பிக்கை வைங்க மேடம். வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? துளி அளவும் பிரச்சனை இல்ல மேடம். நம்பி வாங்க. போலாம் மேடம். சரிங்க சார், உங்க வார்த்தையை நான் நம்புறேன். அப்படின்னா நீங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாங்கிக்கிறீங்களா மேடம்? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் agreement ready பண்ணிடலாமா? தாராளமா ரெடி பண்ணுங்க. நான் உன்னை என்னோட கூட்டிட்டு போகாதது தப்புதான். அப்படி உண்மைன்னு இருக்காத. என் செல்ல பட்டுக்குட்டி இல்ல நீ? மை ஸ்வீட் லிட்டில் சிஸ்டர் இல்லையா? சோ இன்னைக்கு உனக்காக ஸ்பெஷலா பிரியாணி செஞ்சு தர போறேனா. பிரியாணி? வாவ், ஐ லவ் பிரியாணி. அப்பா அக்காக்கு ஒரு முத்தம் கொடு.
உள்ள போலாம். சரி. என்னம்மா இது இவ்ளோ நேரம் ஆகுது தூங்காம இருக்க? தூக்கம் வரல. அப்ப ஒண்ணு பண்ணவா? அக்கா உனக்கு ஒரு நல்ல சொல்லு. கதை சொல்லட்டுமா? முன்னொரு காலத்துல ஹனின்னு ஒரு யுவராணி இருந்தா. என்ன சவுண்ட் அது? எனக்கு எந்த சத்தம் கேட்கல. சத்தம் கேட்டது. ஒண்ணும் இல்லம்மா. ஹனிகா எங்க போற? என்னவோ எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலே இருக்கா. என்னாச்சு? இல்ல ஏதோ சவுண்ட் வந்தது. மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுந்திருக்குமா? சரி. அக்கா, இந்த வீட்ல நம்மள தவிர வேற யாராவது இருக்காங்களா? நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல பேயோ பிசாசோ எதுவுமே இல்லம்மா. எல்லாம் உன் பிரம்மதான். தூங்கு. நீ படுத்து தூங்கு. ஹனிகா, 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 இந்த நேரத்துல எங்க போயிட்டாங்க? ஹனிகா, 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 இங்க இருக்கியா நீ? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு? என்னாச்சு உனக்கு? இங்கேயே உட்காந்துருக்க? ஹனிகா உன்னதான் கேட்கும். என்னாச்சு ஹனிகா? வா உள்ள போலாம். வந்து தூங்கு.
என்னாச்சு உனக்கு? சரி, நான் ஆஃபீஸ் வேலையா வெளியே போறேன், ஜாக்கிரதையா இரு. ஆ சரிக்கா. பை. பாய் அக்கா. சமீர், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ம் சொல்லு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆ, உனக்கு தான் ஒரு விஷயம் புரியல. ம். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அக்கா, தண்ணி தாகமா இருக்கு. அந்த பாட்டில்ல தண்ணி இருக்கு, போய் எடுத்து குடி. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமா போய் ஆகணும். ஐயோ, ஹனிகா, 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 இந்த நேரத்தில் வெளியே போகாத நித்தந்திர சொல்லுது. ஹனிகா, 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 போய் தொலைஞ்சாலோ இவ. ஹனிகா, 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 என்ன ஆச்சு இவளுக்கு? எங்க போய் தொலைஞ்சாலும் தெரிஞ்சு. ஹனிகா, ஹனிகா,
இருக்க நீ? ஏமா இப்படி என்ன அலைய வைக்கிற? ஹனிகா, 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 ஹனிகா. ஹனிகா, ஹனிகா, நீ அங்கதானே இருக்க? இங்க எப்படி வந்த? என்னக்கா இந்த நேரத்துல ஸ்விம் பண்ணிட்டு இருக்க? ஹனிகா, என்ன ஆச்சுக்கா? எதுக்கு அழுகுற? இந்த ஃபார்ம் ஹவுஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் யாருக்கிட்ட தெரியும்? அவருக்கு கால் பண்ணுவோம். கொஞ்சம் ராணி மஹாலுக்கு வர முடியுமா? ராணி மகாலா? ஆமா, வெளியில இருக்கேன், ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன் மேடம். ஓகே, வாங்க. வாங்க சார். வணக்கம் மேடம். என்ன விஷயம் மேடம்? ஆமா, வாங்க. உட்காருங்க. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. லாஸ்ட் நைட் ஹனிகா, 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 திரும்பி எங்கதான் போனாலும் ஹனிகா, ஹனிகா, எங்க போனானே தெரியலையே. ஹனிகா, 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 ஹனிகா. ஹனிகா, என்னடி விளையாட்டுது இந்த நேரத்துல?
பயமாயிட்டா. ஹனிகா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஹனிகா, இப்படி தினமும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா அவ. கனவுன்னு நினைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள நான் மட்டும் தடுக்கலனா வா, என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே நடுங்குது. அடுத்த நாள் பக்கத்துல இருக்க வில்லாவுக்கு போனோம். எனக்கு எதிராக ஒருத்தன் குரல் கொடுத்துட்டு இருக்கானே, அவன் விஷயம் என்னாச்சு? நீங்க ஆர்டர் மட்டும் போடுங்க சார், இன்னும் 2 நாள்ல அவனை தூக்கி உள்ள போட்டு விடுறோம். யோ, ஏன் ஆர்டருக்காக இதுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? நான் தான் உங்ககிட்ட முதலே சொல்லிட்டேனே. யோ கான்ஸ்டபிள் சார் சார் சொன்னதை கேட்டீங்களா? அவனை உடனே நம்ம தூக்கிடணும். பண்ணிடலாம் சார். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பட்டன்ஸ் போடல, கேப் ஒழுங்கா இல்ல. நீ டியூட்டி பண்றது இங்கயா, போலீஸ் ஸ்டேஷன்லயா? நீ உண்மையிலேயே போலீஸ் தானா? ஏய், யார் நீ? ஏய், போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்க? யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உன்ன மாதிரி முட்டாளங்களால தான் நம்ம நாடே நாசமா போய்கிட்டு. இந்த பொண்ணு என்ன எப்படி பேசிட்டு இருக்க? என்னன்னு தெரியல சார். என்னன்னு கேளியா? சார் சார் சார், ஒரு நிமிஷம், எதுவும் தப்பா நினைக்காதீங்க சார். இந்த பொண்ணு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. நீ வாமா. இங்க இருக்குமா வந்த? உனக்கு இங்க என்னம்மா வேலை? வா ஹனிகா, வான்னு சொல்றேன்ல, வா. அது மட்டும் இல்ல, அவகிட்ட சில புது பழக்கங்களையும் கவனிச்சேன். தனக்கு தானே பேசிட்டு அலைறா. மேடம், உங்க தங்கச்சியை ஒரு தடவை பார்க்கலாமா? அதெல்லாம் வேண்டாம். யாரையாவது புதுசா பார்த்தா திட்ட ஆரம்பிச்சிடுறா, பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்றா. நாங்க இங்கிருந்து கிளம்பி போறதை தவிர வேற வழியே தெரியல எங்களுக்கு. நீங்க இங்கிருந்து போகணும்னு நினைச்சா கூட உங்களால போக முடியாது. ஏன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி. இந்த கெஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த நிறைய பேருக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு எங்க பாஸ். ஆனா அவரால் விற்கவே முடியல. இங்க பாருங்க மேடம், முதல்ல என் மேல நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு கம்மியான விலையில ஊருக்கு நடுவுல நல்ல ப்ராப்பர்ட்டியா முடிச்சு கொடுக்குறேன். ஓகே மேடம். மேடம் யாரோ வந்து பார்த்தாங்க மேடம், ஆனா யாருமே வாங்கல. இந்த இடம் பிரமாதமா இருக்கும். 2+ மேடம். நல்லா உள்ள போய் இருக்கும்ல? பாருங்க மேடம், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வீடு இந்த ஏரியால கிடைக்காது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க மேடம், நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. ஆ பாஸ், சொல்லுப்பா. நான் சைட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு டீல் முடிஞ்ச மாதிரி தான். சரி, வெயிட் பாட்டியை கூட்டு வந்திருக்கேன் சார். அவங்க வீடை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசிட்டு தகவல் சொல்றேன். ஓகே, சூப்பர். மேடம் அப்படி ஏன் பயமுறுத்துற? வாங்க மேடம், உள்ள வாங்க, வீட்டை சுத்தி காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. இந்த மாதிரி வீடுலாம் உங்களுக்கு கிடைக்காது மேடம். வாங்க 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 மேடம், வாங்க உள்ள போலாம். வாங்க மேடம், பாருங்க மேடம், இந்த இடத்தோட மாடலை பாத்தீங்களா மேடம்? உள்ள போய் பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. இன்டீரியர் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு மேடம். ஹலோ மேடம். இவ்வளவு நேரம் அவன் இங்க தானே இருந்தான், அங்க எப்படி போனா? என்ன மேடம்? எனக்கு இந்த வீடு வேணாம். வீட்டை சுத்தி ஐயோ, பாருங்க. வேண்டாம்னா விடுங்களேன். வேணாம். இன்டீரியர் சூப்பரா இருக்கு மேடம். வேண்டவே வேணாம். மேடம், வாங்க மேடம். சார் இங்க எல்லாரும் ஃபுல் மப்ல இருக்காங்க.
ஓவர் ஸ்பீட் அண்ட் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ். கீழே இறங்குங்க. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு போலீஸ்கார, ஆனா இந்த ஏரியா மொத்தமும் ஏன் கண்ட்ரோல். இந்த காக்கி சட்டையை போட்டதுனால தானே வெறப்பா பேசுற. உன் திமிருக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறேன் பாரு. டேய், இவனுக்கு கொழுப்பு இன்னும் அடங்கல. தூக்கிட்டு போய் 4 சாத்து சாத்துங்கடா. இந்த காக்கி சட்டை என் சிம்பல்டா, என் லத்தி பட்டா நிகாலிடா. 100 என் நம்பர்டா, சொடக்கு நான் போட்டா நீ அவுட்டுடா. ரவுடின்னு வந்தாலே உடையும் பல்லு, ஏமங்கிட்ட மோதாதே தள்ளி நில்லு. நல்லவனை பார்த்தா சல்யூட்டு, கெட்டவனை பார்த்தா போடுவேன் ஃபைட்டு. இந்த காக்கி சட்டை என் சிம்பல்டா, என் லத்தி பட்டா நிகாலிடா. நான் போகும் பாதையெல்லாம் பிஸ்டலோட சவுண்டு, நான் நடந்து வந்தால அதிரோட கிரவுண்டு. என் 2 கண்ணும் தான் கேமரா, தப்பேதும் பண்ணாம நீ நகரு. தலையில தொப்பி இருந்தா நான் நண்பன் இல்லடா, அது ஏன் ஸ்டைலு. மவனே நீ காட்டாத உன் பவரு, எலும்பெல்லாம் ஓடப்பேண்டா ஓடு ஓடு. ராஜாவுக்கு ராஜாதான் போலீஸு, எந்த ராஜாவுக்கு ராஜாதான் போலீஸு.
Good morning. Baby, coffee ready. Baby, get up. So sweet of you, baby. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you, baby. பேபி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சாயந்தரம் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க. ஓகே பேபி. பாய். இங்க பாரு, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கஷ்டப்படுற நம்ம ஜனங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும். அந்த ரவுடிங்களெல்லாம் விரட்டி அடிக்கணும். சரி சரி, நான் சொன்னதை உடனே செஞ்சு முடிச்சிரு. இந்த விழாவிற்கு வருகை தந்த மக்கள் சேவகரை வருக வருக என வரவேற்கின்றோம். பாஸ், என்ன பாஸ் அந்த பொண்ணு கொன்னுட்டீங்க? டேய், சரக்கு அடிச்சிட்டு அந்த போதை இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெஷ் ஆயிடும். அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு ஆசை தீர அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவளை நம்ம கண்டுக்கவே மாட்டோம், விட்டுருவோம். இவளுங்களை கொண்டு நான் ரெஃப்ரெஷ் ஆயிக்கிறேன். ஹாய் பேபி. ஜூஸ் குடிச்சிங்களா? சாரி. போங்க, போய் முதல்ல குடிங்க. குட். சரி, நான் ஒன்று கேட்குறேன். எப்போ பாரு அங்கேயே பார்த்து நிற்கிறியா, என்ன? அது ஒரு சின்ன கதை. என்ன கதை? என்கிட்ட சொல்லு. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் டீஹைட்ரேஷன்ல செத்து போயிட்டாரு. அதனால தான் நான் உங்களுக்கு டெய்லி ஜூஸ் போட்டு வைக்கிறேன். ஏய் சுமாரு. ராணி என்ன சொல்றீங்க? எதுவும் சொல்லல. என்ன சொல்ற? ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஐ லவ் யூ மோர். நான் உங்களுக்காக தான் பிறந்தேன். ஓ அப்படியா? சாகர வரைக்கும் உங்க கூடயே இருக்கணும். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. என் வாழ்க்கை முழுக்க ஒன்று நான் பார்த்துக்குவேன். இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். இந்த நாள்ல இருந்து சாவை பத்தி மட்டும் பேசாத. கண்டிப்பா பேச மாட்டேன். ரமேஷ், அவனுங்க 2 பேரும் ரொம்ப தொல்லை பண்றானுங்க.
இல்ல செத்து போயிடலாமான்னு எனக்கு தெரியலண்ணா. ஏதாவது பண்ணுங்கண்ணா. அவனுங்களை கொன்னாலும் பரவாயில்லண்ணா, எப்படியாவது என் நிலத்தை எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா. ஒருத்தனுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரச்சனை தான். அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது பண்ணி ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல? சரிங்கண்ணா. ஐயா நீங்க தான் என்ன காப்பாத்தணும் ஐயா. அடடா, முதல்ல எந்திரிங்க. ஆமா, உங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை? அண்ணாவும் அவன் தம்பியும் சேர்ந்து என் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க ஐயா. என் பொண்டாட்டி குழந்தையும் கொண்டுருவன் வேற மிரட்டுறான் ஐயா. உங்களை தான் ஐயா நம்பி வந்திருக்கேன். நாளுக்கு நாள் அவங்களோட அட்டலியே ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஐயா. நீங்க தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பி இருக்கேங்க ஐயா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வருத்தப்படாத என்ன? ஐயா ரொம்ப சந்தோஷம். எந்திரி எந்திரி, எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த அயோக்கிய பையனை பார்க்கறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா உங்களுக்காக நான் போய் பார்க்கறேன். எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டலாம். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். நான் வரேன். போயிட்டு வாங்க. ஐயா, இந்த அண்ணன் தம்பிகளோட தொல்லை தாங்க முடியலையா? நாளுக்கு நாள் இவங்களோட கொட்டம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது நீங்க வழி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஒரு முடிவு கட்டலாம். சார் வணக்கம் சார். என்னையா கார்பரேட்டர், என்ன ப்ராப்ளம்? சார் அந்த எம்எல்ஏ லேண்டு பிரச்சனை ரொம்ப குறைச்சல் கொடுக்குறான் சார். டேய், தம்பியை கூப்பிடுறா. அண்ணா, நான் உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன், யார் உயிரை வேணாலும் எடுப்பேன். ஒரு வார்த்தை சொல்லுண்ணா. யோ, உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. வரேன் சார். யாரு? நீங்களா யாரு? எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா அப்பா கூட வீட்டுல இல்ல. யார் வேணும் உங்களுக்கு? பேசுறது காதுல விழலையா? அப்படி நிக்கிறீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். யார் நீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ இருக்கிற வீடு என்னமோ ரொம்ப சின்னதா இருக்க, ஆனா உன் நிலம் ரொம்ப பெருசா இருக்க. இங்க பாரு, எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அது எல்லாம் எனக்கு சொந்தமாயிடணும். 15 நாளுக்குள்ள அந்த இடத்த என் பேருக்கு எழுதி வச்ச. அப்படி எழுதலனா நான் என்ன பொண்ணு பண்ணி எனக்கே தெரியாத. அண்ணா ப்ளீஸ், நான் என் லேண்டை எனக்கே கொடுத்துருங்கண்ணா. உங்க கண்ணில் படாம எங்கேயாவது நாங்க போயிடுறோம். ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஏய், வாய மூடுறி. நான் கொல்றதுக்கு முன்னாடியே நீயே அழுது அழுது செத்து போயிடுவ போல இருக்கே. நம்ம எம்எல்ஏ வராரு, கொஞ்சம் சைலண்டா இரு. வாயா எம்எல்ஏ, நல்லா இருக்கல்ல? உன் மனசுல இருக்கிற பயம் அது ரொம்ப நல்லாவே உன் முகத்துல தெளிவா தெரியுது. உயிர் பிச்சை என்கிட்ட கேட்கறதுக்காக தானே நீ இங்க வந்திருக்க? உன் ஆளோட அடாவடித்தனம் அதிகமாயிட்டே இருக்கு. அவன் ஏன் ஆளுங்களே அடிக்கிறான். அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கோ. இன்னும் அவங்கள அவன் உயிரோட விட்டு வச்சிருக்கானே, அதுக்காக. உங்களுக்கு எது வேணாலும் கேளுங்க, நான் தரேன். அது கஷ்டப்படுற ஜனங்களுக்காக நான் எழுதி வச்சது. அதை கேட்காதீங்க. அதை மட்டும் என்னால் கொடுக்க முடியாது. நீ அந்த நிலத்தை கஷ்டப்படுற ஜனங்களுக்கு
கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை வாங்குறதுக்கு அவனுங்க இருக்கணும்ல. தினமும் ஒரு டெட் பாடி நீ சொன்ன அந்த நிலத்துல விழுந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, உன்னோட இந்த எம்எல்ஏ பதவி இருக்க அதுவும் உன்கிட்ட இருக்காது. புத்திசாலியா கிளம்பி போயிடு. சரி. வர வர நம்ம சிட்டில நிறைய ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது செய்யணும். வணக்கங்க ஐயா. வணக்கம். அந்த அண்ணனோட தம்பி தினமும் எங்களை தொந்தரவு பண்றான் சார். அழ வச்சுட்டே இருக்கான். ரோட்ல நடந்து போறதுக்கே எங்களுக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு. பொண்ணுங்களோட மானத்துக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க தான் ஏதாவது பண்ணி காப்பாத்தணும். வரோம் சார். இவங்க எல்லாரையும் அடக்கிறதுக்கு ஒரு சரியான ஹீரோ தேவை. அவனால மட்டும்தான் எங்க ஊர் மக்களை காப்பாற்ற முடியும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ரொம்ப நன்றி சார். அந்த ஹீரோக்காக வெயிட் பண்ணுவோம். பொறுமை சார். உங்களை மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த ஊருக்கு தேவை சார். அதுக்காக தான் நான் உங்களை கஷ்டப்பட்டு இங்க வரவழைச்சேன். இங்க அண்ணான்னு ஒரு பெரிய திருட்டு பையன் சார். அவனும் அவன் தம்பியை சேர்ந்துக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. யாராவது எதிர்த்து பேசுனா அவங்கள கொன்னுடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எதுவும் எனக்கு தெரியாது. இதுக்கு மேலேயாவது இந்த ஊர் மக்கள் நிம்மதியா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகே? எஸ் சார். சரி, நான் ஃபோனை வச்சிடறேன். ஓகே சார். என்ன பேபி அப்படி பார்க்குற? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்காக உங்க லைஃப்ல டைமே ஒதுக்க மாட்டீங்க. உங்களுக்கு உங்க வேலை தான் முக்கியம். உங்க லைஃப்ல எனக்குன்னு எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை. போலீஸுங்கிறது ஒரு வேலை கிடையாது, அது ஒரு பொறுப்பு. ஆனால் நீ என் லைஃப் கிடையாது, என்னோட உயிர். நீயே என்ன புரிஞ்சுக்கலனா வேற யார் என்ன புரிஞ்சுப்பா? என்ன புரிஞ்சுக்கடா தங்கம். நீ தாண்டா என்னோட உயிர். கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். லவ் யூ டா தங்கம். டேய், எதுக்குடா இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டு? உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா? சிங்கம் மாதிரி என் தம்பி இருக்காண்டா. அவன்கிட்ட சொல்லு, எல்லா விஷயத்தையும் அவன் பார்த்துக்குவான். என்ன நடந்துச்சு சார்? அண்ணாவோட தம்பியை பையனை கொண்டுட்டா சார். பின்னாடி திரும்பி பாடுறா, உன் சாவு தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணா, தம்பியை கொன்னுட்டானா? டேய் தம்பி, டேய்
அண்ணா அண்ணா அந்த போலீஸ்காரன் தானே அண்ணனை கொன்னது. அவன் எவனா இருந்தாலும் சரி, நான் அவனை விட மாட்டேன், விட மாட்டேன்டா. நீங்க அடிச்ச அடியில அந்த அண்ணா அப்படியே நொறுங்கி போயிட்டான் சார். இனிமே அவன் யாரோட வம்புக்கும் போக மாட்டான் சார். எழுப்புங்கடா அவனை, போடா. காவல்காரன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த சாதாரண ஜனங்களை யாரையா காப்பாத்துவாங்க? இது என்னுடைய கோட்டை, இங்க நான் தான் ராஜா, நீ ஒரு சாதாரண சிப்பாய். உன்னோட முகத்துல எனக்கு உன்னோட மரண பயம் நல்லாவே தெரியுதுடா. Safe to say. காக்கி சட்டைய போட்டுட்டா ஒவ்வொரு போலீஸ்காரனும் தன்னை ஹீரோன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு, இங்க நான் தாண்டா ராஜா, நான் சொல்றது மட்டும் தாண்டா சட்டம், புரியுதா? நோ நோ நோ, நில்லு. தன்னைத்தானே ஹீரோன்னு தாண்டா நினைச்சுப்பான். நீ நடத்திக்கிட்டு இருக்கிற அரசாங்கத்தையும் உன்னோட சாம்ராஜ்யத்தையும் நான் அழிக்க போறேன். போலீஸ் கையில கன் இருந்தா தலையில சொல்லாமா நெஞ்சில சொல்லாமான்னு யோசிக்க மாட்டான்.
எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு யாராச்சும் இருந்திருந்தா உங்களுக்கு துணையா இருந்திருப்பாங்க. எனக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. நான் ஒரு அனாதைன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னா எனக்கு ஒரு சின்னம்மா இருக்காங்க. என்ன? ஆனா என் சின்னம்மாவை எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கு சொத்து பணம் தான் முக்கியம். அதனாலதான் அவங்க இன்னைக்கு தனியால் ஆயிட்டாங்க. அம்மா, அம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. உங்கள் பையன் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். என் பையனை பார்க்கணுங்கிறது தான் என்னோட கடைசி ஆசை. எப்படியாவது நான் போய் சேர்றதுக்குள்ள என் பையனை நான் பார்த்துடணும். கடைசியாக ஒரு தடவையாவது என் பையனை பார்த்துடணும்னு தோணுது எனக்கு. கண்டிப்பாக வந்துடுவாருமா. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவனை பற்றி நினச்சி நினச்சி எனக்குள்ளே நான் மறுகிட்டு இருக்கேன். வந்துடுவாருமா, கண்டிப்பாக வந்துடுவார். நீங்கள் நல்லா இருக்கணுமா. இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. நான் உங்களை தெய்வமா இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. அம்மான்றவங்க தெய்வம். இந்த உலகத்துல அம்மாவை மீறினவங்க வேற யாருமே இல்ல. எனக்கு அம்மா இல்லைங்கிறதாலதான் அம்மாவோட மதிப்பு எனக்கு தெரியும். என்ன உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? இல்ல என்ன செத்து போக சொல்றீங்களா? சொல்லுங்க, என்ன கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன். சொல்கின்ற காதல் பாட்டு அதை கேட்டு நானும் பாடவா? கையோடு கைகள் கோர்த்து அழகாக அள்ளிக்கொண்டு இதழோடு தேனை சிந்தவா? என்னை உன்னோடு எடுத்து கொள்ளு, ஏதும் மறக்காமல் வழங்கி செல்லு. கண்ணம் சிவக்கின்ற வண்ணம் நீ தீட்டு, மதுவை மீறுகின்ற அமுதம் கொட்டு. அங்கங்கள் சிலர்கின்ற ஸ்வரம் மீட்டவா, தங்கப்பூதாராலம் கதை பேசவா? மேகத்தில் பூ மஞ்சம் நான் போடவா? என் காதல் தீவே அருகே வா. You are my hero.
அஞ்சாத சிங்கம் முன் விரல் தொட்டாலே வானத்தை நான் வளைப்பேன் உண்மைதானே கண்ணோடு கண் பார்த்து கொள்கின்றாய் என்னை நீ வலை வீசி இழுக்கின்றாய் பூவுக்குள் பூகம்பம் தருகின்றாய் என் காதல் தீவே அருகே வா வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இது நம்ம வீடு தான் டார்லிங். உள்ள இன்னும் நல்லா இருக்கும். யார் நீங்க? என்ன வேணும்? நான் தான் விஜய். விஜய்யா? விஜய் நீங்க விஜய் தம்பியா? தம்பி, அம்மா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க தம்பி, உள்ள போல வாங்க. வா. உள்ள போலாம் தம்பி. அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க நினைப்பு தான். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா, என்னாச்சுமா? உங்க உடம்புக்கு என்னாச்சுமா? சொல்லுமா, என்னாச்சுன்னு சொல்லுமா. அம்மா வாங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போலாம். இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்ததுக்கு உன்னை பார்த்துட்டப்பா, அது போதும். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. ஐயோ, ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும். அத்தா, அம்மா, அத்தா, அம்மா, அத்தா, அம்மா, எந்திரிங்கம்மா. அம்மா, அத்தா, அம்மா, என்ன ஆச்சு அத்தா? அம்மா, அத்தா, நாகு, நாகு. அம்மா. சார் இப்ப வந்துருவாரு. ஜூஸ் எடுத்து வை. சரிங்கம்மா. நம்ம விஜய் தம்பிக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்காங்க. வரதுக்கு முன்னாடியே ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதிர்ஷ்டக்கார. என்ன அந்த பக்கமும் இந்த பக்கம் பாத்துட்டு இருக்கீங்க? கீழே ஊத்திரலானா? ஐயோ, குடிச்சறம்மா. இப்ப பாரு. வாப்பலாம். தம்பி, டியூட்டில இருக்கும்போது ரிஸ்க் இருக்காதா? எல்லாம் இருக்கும். குற்றவாளிகளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா, அதுல தான் ரொம்ப ரிஸ்கே. தம்பி, நீங்க பண்ண வேலைக்கு ஏதாவது மெடல் கிடைச்சிருக்கு? டெரரிஸ்டுங்களை பிடிச்சதுக்காக 2 மெடல் கிடைச்சிருக்கு. பெரிய விஷயம் தம்பி. போலீஸ் வேலைன்னா எனக்கு உயிர். நான் வேலை பார்த்த இடங்கள்லாம் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை, சரி, நான் தான் முன்னாடி. ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. நியாயம் கிடைக்கிற மாதிரி செய்ய.
என்னைக்காவது செத்துடுவா. அதுக்கப்புறம் இந்த சொத்தை எல்லாம் நானே அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவன் சனி மாதிரி இடையில வந்துட்டான். இந்த சொத்தை அடையறதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? இதை அடையறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இந்த சொத்து என் கைக்கு வந்தே ஆகணும். நாகு, அம்மா, அம்மா கூப்பிட்டீங்களா? ஜூஸ் வச்சிட்டியா? ஐயோ மறந்துட்டம்மா, இப்போவே போய் எடுத்து வச்சிடறேன். சரி. என்ன இன்னைக்கு நாகு ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி தெரியுது. விஜய் தம்பி, ஃபினிஷ். என்ன மன்னிச்சிரு தம்பி. என்னமோ தெரியல, இன்னைக்கு நாகு நடவடிக்கையில மாற்றம் தெரியுது. எனக்கு தெரியாம என்னமோ பண்றான். நாகு, இங்க வா. அம்மா, என்னம்மா? ஜூஸ்ல என்ன கலந்த? ஜூஸ்லையா? நான் எதுவும் கலக்கலையம்மா. அப்படின்னா வா, என்ன இருக்குன்னு பாத்துடலாம். நில்லு. ஏய். பேபி, ஐயோ உனக்கு என்னாச்சு? ஜூஸ் நான் குடிச்சிட்டேமா. குடிக்காம இருந்திருக்கணும். ஏன் குடிக்கூடாது? உன்னை யார் இப்படி பண்ணா? நாகு, நாகு, ஏதோ கலந்துட்டான். வாமா, ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம் பேபி, பேபி, டேய், வாமா, வா போலாம். எனக்கு தெரியும் பேபி, நான் எப்படியும் செத்து போயிடுவேன்னு. ஒரு பொண்ணு புருஷன் மடியில சாகறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க உடனே இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, உங்க உயிருக்கே ஆபத்து.
போனது என்ன செய்வேன் நான்? எனது வாசலில் இடிகள் வெடிக்குது, என்ன செய்வேன் நான்? கனவு எல்லாம் உருகி போனது உண்மைதானமானே? கண்ணீர் கடலில் என்னை தள்ளி ஏன் போனாய் வானே? எங்கே போனாய், எங்கே போனாய், எங்கே போனாயோ? என்னை விட்டு எங்கே போனாயோ? புன்னகை புரிந்த பூமுகம் எங்கே? பொன்முகம் தான் எங்கே? பூவனம் முழுதும் என்னுடன் நடந்த என்னுயிர் தான் எங்கே? எண்ணுகள் போல என்னோடு கலந்த தேவதை தான் எங்கே? நெஞ்சத்தில் நான் வரைந்த காதலின் ஓவியம் போனது தான் எங்கே? அடி தேவியே நீ எங்கே? இந்த பாவிக்கு பதில் எங்கே? எங்கே போனாய், எங்கே போனாய், எங்கே போனாயோ? என்னை விட்டு எங்கே போனாயோ? வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் உடைந்தது ஏன் மானே? ஒருபோதும் பிரியாதேன கை கொத்த காலங்கள் மறைந்தது ஏன் மானே? 7 ஜென்மமும் உன்னோடு வாழ்வேன் என எண்ணி இருந்தேனே. இறைவனின் முகவரி தெரிந்தாலே சொல்லுங்கள், பழிவாங்க செல்வேனே. அடி தேவியே நீ எங்கே? இந்த பாவிக்கு பதில் எங்கே? எங்கே போனாய், எங்கே போனாய், எங்கே போனாயோ? என்னை விட்டு எங்கே போனாயோ? இதயம் இன்று உடைந்து போனது, என்ன செய்வேன் நான்? எனது வாசலில் இடிகள் வெடித்தது, என்ன செய்வேன் நான்? கனவு எல்லாம் உருகி போனது உண்மைதானமானே? கண்ணீர் கடலில் என்னை தள்ளி ஏன் போனாய் வானே? எங்கே போனாய், எங்கே போனாய், எங்கே போனாயோ? என்னை விட்டு எங்கே போனாயோ? உனக்கு உயிர் வாழ ஆசை இல்லையா? உன்னோட அழிவு காலம் வந்ததாலதான் சாவ தேடி நீ எங்க வந்திருக்க? நான் போலீஸ் வேலையை விட்டுட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்டா. டேய், நான் யார வேணாலும் நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி ஆளை நம்பவே மாட்டேன்டா. டேய், உங்களால என் ஃபேமிலி வேலை எல்லாம் போயிடுச்சுடா. நான் உங்க எல்லாரையும் எப்ப உயிரோட விட்டு வைக்க கூடாதுன்னா அவனை போட்டு தள்ளுங்கண்ணா. செத்து தொலைடா, உன் கதை முடிஞ்சுதுடா. இதுதான் மேடம் நடந்துச்சு.
வணக்கம் மேடம். எங்க போயிருந்தீங்க? உங்க போனே ரீச் ஆல? நான் எங்க போக போறேன் மேடம்? இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பேன். சரி, ராத்திரி முழுக்க பயங்கர சத்தம். தங்கச்சி தான் கத்தி அலறிட்டு இருந்தா. இங்க யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? இறந்து போனவங்க ஒருவேளை பேயா மாறிட்டாங்களோ? என்ன பேசுறீங்க மேடம்? இது 21st செஞ்சுரி மேடம். அதுக்கும் மேல நீங்க படிச்சவங்க வேற. எல்லாமே மூட நம்பிக்கை மேடம். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா மேடம்? அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் இல்ல. நீங்க இங்க தைரியமா இருக்கலாம். நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எழுந்திருங்க மேடம். வாங்க வாங்க, இந்த போன் எடுத்துக்கோங்க மேடம். என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. நான் 1 மணி நேரத்துல திரும்பி வந்துருவேன்டா. வேண்டாம்க்கா, போகாதீங்கக்கா. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. என்னது? ஏன் தங்கச்சிக்கு பயமா? என் தங்கச்சி மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்ப தைரியமானவ. போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ உட்காரு. நீ உட்காருமா, அக்கா சொல்றாங்கல்ல. சரிம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வாங்க மேடம். நேத்து ராத்திரி பூரா அவ ரொம்ப பயந்துட்டே இருந்தா. ஏதோ சத்தம் வருது, ஜன்னல் பக்கமா நின்னு பாத்துட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் பார்த்தா பால்கனில போய் உட்கார்ந்துட்டு இருந்தா. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பயம் இருக்கத்தான் செய்யும் மேடம். புது இடம், தூக்கம் வந்திருக்காது. எதையாவது யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பேய் வந்திருக்க மாதிரி, பிசாசு வந்திருக்க மாதிரி, யாரோ காலை இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிருப்பாங்க. அப்படித்தாம இருக்கும் எல்லாம் மனசு. ஒரு நிமிஷம் இருங்க. அனிகா கூப்பிடுறா. என்ன விஷயம் தெரியலையே. அனிகா? ஹலோ அக்கா, எங்க இருக்கக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. நீ வரலன்னு சரி, போ வரேன். ப்ளீஸ்க்கா, சீக்கிரம் வாக்கா. டிரைவர் வண்டியை திருப்புங்க. வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா. ஃபாஸ்டா வீட்டுக்கு போங்க. அர்ஜுன் சீக்கிரமா போங்க தம்பி, ரொம்ப அவசரத்துல இருக்காங்க. போங்க போங்க போங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். மேடம் கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, கூலா இருங்க. ஹனிகா மேடம், காஃபி. ஹனிகா மேடம், ஹனிகா மேடம், காஃபி குடிங்க. ஹனிகா மேடம், காஃபி. ஹனிகா மேடம். என்னாச்சு மேடம்? ஹனிகா இங்க? உங்க தங்கச்சி என்ன பண்றாங்க? காஃபி கொடுக்க போனேன், என்ன திடீர்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாங்க. நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எனக்கு உங்க வேலையும் வேண்டாம், உங்க சம்பளம் வேண்டாம். போய் பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போறேன். மேடம் மேடம், என்ன மேடம் ஒரே குழப்பமா இருக்கு? மேடம். ஹனிகா, ஹனிகா, என்னாச்சுடா உனக்கு? இங்க பாரு, என்னாச்சுடா? ஹனிகா, அவனுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நம்மள கோத்து விட்டு இருக்கோம். ஹனிகா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். எதையாவது பார்த்து பயந்துருப்பாங்க. ஜுரம் அடிக்குதான்னு கொஞ்சம் பாருங்க மேடம். ஆமா, நான் சொன்னேன்ல மேடம், கரெக்டா. நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். எனக்கு 2 நாள் விழுப்புரத்துல வேலை இருக்கு மேடம். அங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்து உங்களை நான் பாக்குறேன் மேடம். நீங்க தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோங்க, நீங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மேடம். உண்மைதான், உனக்கு ஜுரம் அடிக்குது. வா போலாம். ஹனிகா வா வா. ஜக்கம்மா, எப்படியோ நான் தப்பிச்சேன். நல்லா தூங்கு, உனக்கு ஒன்றும் இல்லை. வாங்க வாங்க சார்.
என் தங்கச்சி நேத்துல இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. ஆக்சுவலா அவளுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு புரியல. வாங்க டாக்டர், இது பாருங்க. ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. அப்படியா? இப்போ என்ன டாக்டர் பண்றது? இருங்க செக் பண்ணி சொல்றேன். ஹனிகா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இந்த மெடிசன் எல்லாம் சரியாயிடும். நான் வரேன் மேடம். சிஸ்டருக்கு என்னதான் ஆச்சு? இந்த பிரச்சனையை டாக்டரால தீர்த்து வைக்க முடியாது. ஒரு நல்ல மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து பாருங்க, அவங்க இதை சரி பண்ணிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை குணப்படுத்த பாருங்க. நான் கிளம்புறேன் மேடம். மந்திரவாதியை பார்க்கணுமா? நீங்க இங்கிருந்து உயிரோட வெளியில போகணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவரை தவிர வேற யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. அவரை நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த நேரத்துல யார் கூப்பிடுறா? ஹலோ, நான் தான் சித்தானந்தன் பேசுறேன். சித்தாந்த் சார், நீங்களா? உங்க காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். என் தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருக்கு சார். நீங்க தான் அவளை எப்படியாவது காப்பாற்றணும். தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன் சார். ப்ளீஸ். ஆமா, நீங்க அழாதீங்கம்மா. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க சார், ஜாக்கிரதையா இருக்கேன். வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க. அப்படியே பண்றேன் சார். தேங்க்யூ. சரிங்க சரி. ஓம் நமச்சிவாய. இங்கதான் இருக்கு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
என் தங்கச்சிக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்? கடவுளே, அவளுக்கு சீக்கிரம் குணமாகணும். சாமி, சொல்லுங்க. பேய் பிசாசுங்க மேலெல்லாம் எனக்கு எப்பவுமே நம்பிக்கை கிடையாது. ஆனா இப்போ என் தங்கச்சி நிலைமையை பார்க்கும்போது நான் நம்புறேன். இது தெய்வம் இருக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு சாத்தான் இருக்கிறது உண்மைதான். ஆனா இப்போ நமக்கு நேரம் குறைவா இருக்கு. நம்ம சீக்கிரமா உன் தங்கச்சியை காப்பாத்தி ஆகணும். இல்லைன்னா அவ உனக்கு கிடைக்க மாட்டான். அதுக்கு பரிகாரம் என்ன சாமி? நம்மள யாராவது உயிரை கொடுக்க தயாரா இருந்தா உன் தங்கச்சி உயிரை காப்பாத்தலாம். ஆனா நம்மள யாரும் அவளுக்கு உயிரை கொடுக்க முடியாது. ஆனா வெளியில உயிரை விட்ட யாராவது இருந்தா அவங்கள தூக்கிட்டு வாங்க, உங்க தங்கச்சியை காப்பாத்த. உன் தங்கச்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. அப்படி நான் காப்பாத்தலன்னா என் பேரு சிங்காபுரி சீனிவாசன் கிடையாது. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. என்ன பண்றது? அந்த பேஷண்ட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு இது வரைக்கும் யாருமே வரல. அது இல்ல டாக்டர், சொந்தக்காரங்க யாரும் வரலங்கிறது சரி, ஆனா அவர் பொழைப்பாரா மாட்டாரான்றத நீங்க தான் சொல்லணும் டாக்டர். டாக்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பேஷண்ட் மேல நீங்க அக்கறையே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது டாக்டர். அப்படிலாம் இல்லை டாக்டர், அவனுக்குன்னு இருந்தது அவ காதலிச்ச பொண்ணு தான். அவளும் இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. ah
so unusual. Never have I ever seen somebody so beautiful. Lost my heart at the first sight. Now I'm losing my mind thinking about you every minute of the night. The night, the night, night, night. Hey, oh hey, 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 hey. Whoa, hey. எனக்கு தெரியும், எப்ப இருந்தாலும் நீதான் உண்மையான ரைடர், தெரிஞ்சுக்கோ. நீதான் வின்னர். சீக்கிரம் வா. ரைடர் வாழ்க்கையெல்லாம் 2 நாள் தான். ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. உனக்கு நல்ல லைஃப் கொடுப்பேன். டெசிஷன் இஸ் யுவர்ஸ். ரைடர் லைஃப்ங்கிறது 2 நாளா இருந்தாலும் பரவாயில்ல. புலி மாதிரி வாழ்க்கை. நான் இப்போ என் புலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு, என் புலி வந்துருச்சு. என்னமா பண்றது, எல்லாம் விதிதான். இப்ப அவன் ஒரு உயிருள்ள போன மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு நிமிஷம். ஓகே டாக்டர். ஹலோ ஹலோ சஞ்சய், நான் அனாமிகா பேசுறேன். சொல்லு அனாமிகா. நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இந்த பிரச்சனையை உன்னால தான் சால்வ் பண்ண முடியும் சஞ்சய். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு உடனே ஒரு டெட் பாடி வேணும். டெட் பாடியா? உனக்கு எதுக்கு அது? எனக்காக இல்ல, என் தங்கச்சிக்காக. என் தங்கச்சி உயிர் ஆபத்துல இருக்கு, அதுக்காக தான். சரி சரி, நான் அரேஞ்ச் பண்றேன். நீ கேட்ட மாதிரியே ஒரு பேஷண்ட் இருக்கான். அவன் உனக்கு யூஸ் ஆவான்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. ஓகே சோ மச் சஞ்சய். என்னாச்சு டாக்டர், என்ன விஷயம்? என்னோட பழைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. அவளுக்கு அர்ஜென்ட்டா ஒரு டெட் பாடி வேணுமா. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, டெட் பாடி தான். அது எப்படி முடியும்? அது எப்படி பாசிபிள்? அவ தங்கச்சி உயிரை காப்பாத்த அது தேவையா? ஆனா டாக்டர், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உங்க பேரும் ஹாஸ்பிட்டல் பேரும் கெட்டு போயிடுமே. என்ன பண்ண போறீங்க? அந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பே இல்லை. ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர்.
நம சிவாய. ஓம் 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 நம சிவாய. ஐயோ, தேவையில்லாம இந்த மந்திரவாதி கூட வந்து பேய் வீட்டுல மாட்டிக்கிட்டேனே.